Hello guys, welcome back. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் ஒரு 20,000 கேபிட்டல் வச்சு எப்படி 1 crore மேக் பண்ணுறது, அதுவும் வித்தின் 7 years அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக நிறையா பேர் அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணி எப்படி இதை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியுமா, இந்த ட்ரேடிங் மெத்தட் சொல்கிறீங்களே இது என்ன மெத்தட், அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பண்ணுறோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கிளியராக என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதிலேருந்து ஒரு குட்டியான ஐடியாவாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கோடைய அட்வான்டேஜ். ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய மெயினான ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய மொமெண்டம் அப்படின்றது இந்த மாதிரி என்ன ஆகும்னா மேலே ஏறும் திரும்பி கீழே வரும், திரும்பி மேலே ஏறும் திரும்பி கீழே வரும், இப்படியே என்ன இருக்கும்னா மார்க்கெட்டுடைய மொமெண்டம் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஷேர் மேலே ஏறிட்டு திரும்பி கீழே சப்போர்ட் எடுக்க வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பை பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு லெவல் போனவுடனே அதாவது நெக்ஸ்ட்டு ஹை போனவுடனே நம்ம செல் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்விங்கில் நம்ம வாங்குறது தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறையா பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் ஓகே, பட் இந்த இதில் இருக்கக்கூடிய அது அட்வான்டேஜ் என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய மெயினான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாப்புலரான அட்வான்டேஜ், அதாவது ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு 200க்கு ஒரு ஷேர் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகுதுன்னா சம் ரீசன் மார்க்கெட்டோடைய ஏதோ, ஆனால் நீங்கள் பிக் பண்ண ஷேர் நல்ல கம்பெனியாகவே இருக்கட்டும். இப்போ என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு மார்க்கெட்டோடைய நியூஸ்னால அந்த ஷேர் என்ன ஆகுதுன்னா ஒரு கரெக்ஷன் நடக்குது அப்படின்னா அது ஒரு 150 இல்லை 175 அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 175 வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 25 பாயிண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா டவுன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. இப்போது உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் இருந்தால் அந்த 175க்கு நீங்கள் ஒரு அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் அதிகமான ஷேர் வாங்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் 200க்கு வாங்கியிருப்பீங்க, திரும்பி 175க்கு வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா. அது ரெண்டுமே ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து கிடச்சிரும். அந்த ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் அங்கே இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி 175லேயும் ஒரு அதை விட கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி வாங்கியிருப்பீங்க. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து மேலே போகும்போது இன்னமும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதிகமான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இது நான் பர்சனலாகவே என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போ அப்படின்னா இந்த அயோத்தி ராமர் கோயில் அப்போ IRFC அப்படின்ற ஷேரை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எங்கள் அப்பா வந்து பை பண்ணியிருந்தாங்க. அதாவது 175 அபோவ் அந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க பை பண்ணியிருந்தாங்க. பட் அன்னைக்கே அது நல்ல மூமெண்டம் இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் இது நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸாக செம ஃபால் வந்து ஆச்சு. அப்போ நான் என்ன பண்ணினா ஒரே பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் குட் கம்பெனி, ஏன்னா ஃபண்டமெண்டலி மார்க்கெட் கேப்லேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு என்னுடைய அனலைஸ் படி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபால் வந்து ஆச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் கேபிட்டலை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டேன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணேன். அதாவது திரும்பி அந்த ஷேரை என்ன பண்ணிக்கிட்டேன்னா வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் 175லேயும் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நான் திரும்பி போய் என்ன பண்ணிட்டேன்னா 150லேயோ சம்திங் திரும்பி வாங்கிக்கிட்டேன். இப்போ எனக்கு ஆவரேஜாக முடிஞ்சளவு நான் 158 வரை ஆவரேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்பி அங்கேருந்து எனக்கு நல்ல ஒரு மார்க்கெட் நெக்ஸ்ட் மூமெண்டம் அந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் மூமெண்டம் போன உடனே எனக்கு செம ப்ராஃபிட் என்ன பண்ணேன்னா அதில் வந்து மேக் பண்ணேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய மெயினான எல்லா பேருமே இது தெரியுமா என்னன்னு தெரியல, பட் மோஸ்ட்லி பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஒரு மெத்தடை வந்து ரொம்பவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்டே ட்ரேடராக இருக்கீங்க இல்லை ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்லேயே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் நீங்கள் ஒரு இன்டர்டே ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் மார்க்கெட்டை ரெகுலராக அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பொசிஷனை என்ன பண்ணியிருக்கணும்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக நம்ம டார்கெட் வந்துருச்சா, கரெக்டாக நம்ம எப்போ ஸ்டாப் லாஸ் பண்ணணும், எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் மோர் டைம் என்ன பண்ணணும்னா ஸ்பெண்ட் பண்ணணும். பட் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றதே ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் இல்லை 1 மந்த் இல்லை 1 இயர்க்குள்ளே நம்ம பண்ணிட்டு வரதா ஸ்விங் ட்ரேடிங். ஸோ நீங்கள் இதுக்கு லெஸ் தென் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைம் கொடுத்துட்டு மண்டே வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃப்ரைடே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செல் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு என்ன இருக்குன்னா அவசியம் கிடையாது, அது மாதிரி தேவையும் கிடையாது.
ஏன்னா உங்களுக்கான வர டார்கெட் அப்படின்றது வரும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு ரிட்டர்னும் என்ன கிடைக்கும்னா ஹையாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, லெஸ் டைம் நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு. இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரொஃபஷனலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் வேலை பார்த்துட்டே சைடில் இன்னமும் ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா லெஸ் டைம் அனலைஸ் பண்ணுறதுக்கு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி கொடுத்துட்டு மண்டே கொஞ்சம் டயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மார்க்கெட் ஹவர்ஸில் ஷேர் வாங்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட்டு அவங்க 1 வீக்கோ அவங்களுடைய டார்கெட் பர்சனலாக அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்களோ அது வந்தோடனே என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க செல் வந்து பண்ணிக்கலாம். தேர்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரொஃபஷனலுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறனால நமக்கு வரக்கூடிய ப்ரோக்கரேஜ். ஏன் அப்படின்னா ப்ரோக்கரேஜ் அப்படின்றது ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தளவு ஒரு ஷேரை நம்ம என்ன பண்ணுவோம் டெலிவரிக்கு தான் வாங்குவோம். ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் காமனாக நம்ம கேள்விப்பட்ட புரோக்கர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெலிவரிக்கு சார்ஜ் வந்து 0 தான். அதர் கவர்மெண்ட் சார்ஜஸ் தான் இருக்குது. இதே நீங்கள் இன்டர்டே அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பர்டிகுலராக நீங்கள் கான்ட்ராக்ட் இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இன்டர்டே ட்ரேடிங்காக இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரோக்கரேஜ் அப்படின்றது வந்து ஒன்று வந்து பே பண்ணுவீங்க. பட் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தளவு நம்ம லாங் டேர்ம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஷேரை பை பண்ணுறதுனால ப்ரோக்கரேஜ் அப்படின்றது ஒன்று வந்து கிடையாது. கவர்மெண்ட் டாக்ஸஸ் ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து அதில் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜாக நான் என்ன பண்ணுறேன்னா பார்க்குறேன். ஏன்னா நம்ம அவளுடைய அமௌண்ட் வந்து இன்னமும் கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா சேவ் வந்து ஆகுது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படி நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தளவு அந்தளவு ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. அதே மாதிரி ஃபோனை எடுத்து எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் வந்து கிடையாது. ஸோ நம்ம மென்டல் ஹெல்த் வைஸ் நம்ம ரொம்பவும் ஸ்ட்ராங்காக வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பிக் அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம ஷார்ட் டைம்லேயும் இது 6th அட்வான்டேஜ்னு கூட வச்சுக்கோங்களேன். ஷார்ட் டைம்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி நம்ம மென்டலாகவும் என்ன பண்ணணும்னா இதில் வந்து அஃபெக்ட் வந்து ஆக மாட்டோம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஷேர் வந்து டவுன் ஆனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் திரும்பி நம்மக்கிட்ட கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து திரும்பி வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கிறதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதில் ஸ்விங் ட்ரேடிங்கோடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்சனலாக எனக்கு அந்தளவு எதுவும் தெரியல. பட் மோஸ்ட்லி நம்ம காமனாக ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தளவு கேஷ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மினிமலாக நீங்கள் ஒரு 50,000 ஒரு 50,000 ரூபா ஒரு 1 lakh இருந்தால் தான் நீங்கள் மந்த்லி ஒரு 5,000 அதாவது ஒரு 10% அப்படின்றது இல்லை 1 lakhக்கு 5% அப்படின்றது என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். பட் இதை விட மேலேயே பண்ணலாம். பட் 5%ன்றது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாட். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜாக என்ன பண்ணியிருக்கேன்னா கேஷ் ரெக்யூர்மெண்ட் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போது மோஸ்ட்லி எல்லா பேருமே இன்டர்நெட் ட்ரேடிங்க்கு போகிறதுக்கான காரணம் இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே போகிறதுக்கான காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ப்ரீமியம் கம்மியாக இருக்கனால நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோமோ இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாட்டுக்கு 25 குவான்டிட்டி தான். ஸோ அந்தளவு நம்ம வாங்கும் போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்றது வந்து என்ன ஆகுதுன்னா கம்மியாகுது. ஸோ நம்ம கம்மியான அமௌண்ட்லேயே நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பிகினராக வந்தவங்க உள்ளே போகிறாங்க. பட் அது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசஸ் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தளவு நம்ம லாங் டேர்மாக தான் என்ன பண்ணுறோம்னா ஒரு ஷேர் வந்து பை பண்ணுறோம். ஸோ லாங் டேர்ம் மாதிரி நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகுது திரும்பி கீழே விழுந்தாலும் நம்ம அமௌண்ட் இருந்தால் போட்டுக்கலாம். பட் திரும்பி வர வரைக்கும் என்ன பண்ணலாம் நம்ம வெயிட் வந்து பண்ணலாம். அந்த ஷேர் வந்து இப்போது ஃபாரெக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 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 அக்கௌண்ட் அதாவது நம்ம ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட்டில் எவ்வளோ டாலர் போட்டிருக்குமோ நம்ம ஸ்டாப் லாஸ் போடலைன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க ஃபுல் டாலர் என்னாங்கன்னா ட்ரேட் நடக்கும். இப்போ -10,000 நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு $1,000 இருக்குன்னா அது கரெக்டாக $1,000 ரெட்டில் வர வந்துருச்சுன்னா அது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க ஃபுல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும். பட் இந்தியன் மார்க்கெட்டில் பர்டிகுலராக நீங்கள் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேர் வந்து நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க 50 ரூபாய்க்கு வருது இல்லை 25 ரூபாய்க்கு வருதுனாலும் வெயிட் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா நம்ம பிக் பண்ணுற கம்பெனி மோஸ்ட்லி நல்ல கம்பெனியாக இருக்கணும். அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா மைண்டில் வச்சுக்கணும். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு இடத்துல வந்து சொல்கிறேன். இப்போ டவுன்ஃபால் வருதுன்னா திரும்பியும் அது ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் நல்ல கம்பெனிக்கு என்ன பண்ணுங்கன்னா அப்ளிகபிள் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். பட் நீங்கள் சின்னதாக போய் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டு போகிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. பட் மார்க்கெட்டோடைய சில கண்டிஷன் சில நியூஸ் இல்லை குளோபல் மார்க்கெட்டோடைய இல்லை ஏதாவது எங்கேயாவது வார் நடக்குது அப்படின்னா நடக்கும். அதாவது கேப் டவுன்
அதை நம்ம ஒரு ஷேரை வாங்கியிருந்தோம்னா அந்த ஷேர் வந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு நியூஸ் காரணத்தினால கேப் டவுன் ஆகும். ஸோ அன்றைக்கி நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் இன்னமும் ஹை ரெட்டில் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆனால் இதிலே அட்வான்டேஜ்லேயே நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம், கேப் அப் ஆகுறதும். பட் இதை வந்து நான் டிஸ்அட்வான்டேஜில் லைட்டாக வச்சுருக்கேன். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தவரை அந்தளவு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. நம்ம டிஸ்அட்வான்டேஜ்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, என்னுடைய பர்பஸ்ன்னு நான் சொல்கிறது, நீங்கள் ஒரு கம்பெனியை தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க இல்லை தப்பாக பிக் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடர் ஆக போகிறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் சில விஷயங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா 2 விதமான அனலைசிஸ். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன், இதை முதல் நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. நான் ஓல்டாக என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்கில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லைனா கார்டில் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும், நீங்கள் அதில் என்னென்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றது வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 2 விதமான அனலைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படி பொறுத்தளவு. ஏன்னா ஒரு கம்பெனியை கரெக்டாக அவங்களோட வேல்யூ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் ஃபண்டமெண்டலில் தெரிஞ்சுக்கிறீங்க. சார்ட் வைஸ் கேண்டில் ஸ்டிக் அண்ட் இண்டிகேட்டர் அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதில் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு இது ரெண்டையுமே நீங்கள் கலந்து ஒரு மிக்ஸ் இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் மோர் தென் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன இருக்குன்னா ஹையராகவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பர்சன்டேஜை செட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஸ்விங் ட்ரேடுங்களை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒரு வேல்யூவில் நீங்கள் வந்து அதாவது ரூபி இல்லை அந்த கம்பெனியோட வேல்யூவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டார்கெட் வந்து செட் பண்ணக்கூடாது. உங்களுடைய கேபிட்டலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செட் வந்து பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 1 lakh கேபிட்டல் கொண்டு வரீங்க, இல்லை ஒரு மந்த்லி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 8% ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ 8000, அப்போ 8000க்கு நீங்கள் 8%, அப்போ நீங்கள் பர்சன்டேஜில் தான் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக உங்களுடைய டார்கெட் வந்து செட் பண்ணணும். ஏன்னா அந்த 1 lakh நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க டிஃப்ரெண்ட் கம்பெனியில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1 lakh இருக்குன்னா 4 கம்பெனிஸில் 25,000 25,000 25 25 அப்படின்னு டைவர்சிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே 8% வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஓவராலாக சேர்த்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் 8% வந்துருச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டார்கெட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னமும் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லாவும் இருக்குது. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸிட் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தனால ஒரு குட்டியோன்னு ஒரு ஐடியாவாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.